நீங்கள் எதுவுமே ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, நீங்களும் உங்களோட முன்னாள் உங்கள் கவுன்சிலர் உங்கள் கூட இருக்கிறார் இல்லையா, குழு தலைவர், அவர் எல்லாரும் சொல்லக்கூடியது நீங்கள் பாரதிய ஜனதா கூட கட்சியினோட கூட்டணி சேர்ந்ததுனால பிரச்சனை நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. தயவு செய்து குணசேகரன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் 3 தடவை ஜெயிச்ச வார்டுக்குள்ள இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஓட்டில் தோத்தீங்க? 64 ஓட்டில் தோக்குறீங்க. 484 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க தோத்ததுக்கும் நீங்க பேசுறதுக்கும் எந்த ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வன்மையா நீங்க சமூக வலைதளத்தில் கண்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லதுக்கு இல்லைங்கண்ணா. ஏன்னா 3 தடவை ஜெயிச்ச இடத்துல ஏன் மாமன்ற எலெக்ஷன்ல நீங்க தோக்குறீங்க? என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி இல்லாதனால. அதே இப்போ சொல்றேன், அந்த 60 வார்டுலையுமே நீங்க எத்தனை ஓட்டுல தோத்தீங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஹிஸ்டரி எடுங்க. நாளைக்கு நீங்க பத்திரிக்கை கொடுங்க. பிஜேபியில எத்தனை ஓட்டு வாங்கினாங்க, நீங்க எத்தனை ஓட்டுல தோத்தீங்க அப்படிங்கறது காமிங்கன்னா. தயவு செய்து சொல்றேன் அண்ணா, கூட்டணிங்கிறது வேற. அமித்ஷாஜி, நட்டாஜி, அண்ணாமலை என்ன, எங்க நயினார் நாகேந்திரன் இப்போதைய தலைவர். நீங்க இவங்கெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்காவது நீங்களோ இந்த கண்ணை பண்ணணும், இல்ல சும்மா இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா தப்பா போயிடும். ஆனா நீங்க 60 வார்டுலையுமே எத்தனை ஓட்டு யார் வாங்கினாங்கன்னு நீங்க கணக்கெடுங்க. பிஜேபி அதுல எத்தனை ஓட்டு வாங்குச்சுன்னு சொல்லுங்க. எத்தனை தோத்தீங்க? இன்னைக்கு மாமன்ற உறுப்பினரா, அதாவது மேயரா இருக்கக்கூடியது, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியது, எந்த தகுதியும் இல்லாதவங்க தான் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி கூட இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. சரியா? ஏதோ இருக்குதுங்கிற மாதிரி சொல்லாதீங்கன்னா. ஆனா உங்க வாயில அன்னைக்கே ஒன்று வந்துச்சு. சின்னம்மா இல்ல பெரியம்மா இல்ல, இன்னைக்கு சின்னம்மான்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க கோவத்தூர்ல. அம்மா இல்ல, இன்னைக்கு அம்மா, சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம். நீங்க அப்புறம் கேட்ட எடப்பாடிங்கிறீங்க. ஏன்னா இதான் உங்க கொள்கையா? தயவு செய்து சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை நீங்க விமர்சனம் பண்றத தவிர்த்துக்குங்க. வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்க நல்லபடியா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட வெற்றி நிச்சயமா இருந்திருக்கும். இந்த 3000 சில்லற ஓட்டு எல்லாம் பெருசு இல்ல. உங்களோட சொந்த போத்துல உங்க ஓட்டு நாங்களே சொன்னோம். ஆனா நீங்க நின்று ஓட்டு கேளுங்க. நான் எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படி வாங்குறேன், எப்படி நான் ஓட்டு கேட்கறதுன்னு கேட்டீங்க. அது உங்க தவறுங்கண்ணா. உங்க தவறை சுத்தி காட்டுறேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், உங்க தவறு உங்களோட தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க பிஜேபின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் நீங்க சொல்ற போது நான் பப்ளிக்கா சொல்றேன், எந்த தப்பும் இல்லைங்கண்ணா. அதிமுக பாஜக கூட்டணியால் திருப்பூர் மாவட்ட கட்சி நிர்வாகிகளிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாஜக நிர்வாகி கார்த்திக் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். இந்நிலையில் அதிமுக நிர்வாகிக்கு பதில் தரும் விதமாக பாஜக நிர்வாகி கார்த்திக் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். பாஜக குறித்து விமர்சிப்பதை அதிமுகவினர் தவிர்க்க வேண்டும் என பாஜக நிர்வாகி கார்த்திக் தற்பொழுது எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பாஜக காரணம் இல்லை என பாஜக நிர்வாகி கார்த்திக் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக சரியாக வேலை செய்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் அவருடைய கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார்.